கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த வசனம் நமக்கு ஒரு அழகான ஒரு சத்தியத்தை போதிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான். இன்றைக்கு மக்களுடைய நிலைகள் என்ன என்று கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறபடி தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்கள் தான் அதிகமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தங்களை குறித்து பெருமைகளோடு பேசுவதும், தங்களை குறித்து மேன்மையாய் சொல்லுவதும், தங்களுடைய விசேஷங்களை மற்றவர்கள் மத்தியிலே பெருமைகளோடு கூறிக்கொண்டு தங்களுடைய நிலைகளை எடுத்துரைத்து தங்களுடைய எல்லா காரியங்களிலும் உயர்ந்தவர்களாக மேன்மையானவர்களாக இன்றைக்கு சொல்லி திரிகிறவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பணபலம், படைபலம் மற்றும் செல்வாக்கு, இது போன்ற காரியங்கள் ஒருவேளை இவைகள் கடவுளால் அவர்களுக்கு அருளப்பட்டிருந்தாலும் கூட தங்களுக்குள்ள நிலைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாகவே இருக்கின்றார்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறதற்கு பதிலாக, தேவனுக்கு நன்றியோடு கூட இருக்க பழகுவதற்கு பதிலாக தங்கள் சொந்த பிரயாசங்களினாலே அவைகள் கிடைத்தது போல தங்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே தேவனாலே அருளப்பட்டது என்பதை அறியாதவர்களாய் தங்களுக்கு இருக்கின்ற நிலைகளிலே இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? உயர்த்தி பேசுகிறவர்களாய், பெருமை பேசுகிறவர்களாய், கர்வத்தோடு நடந்து கொள்கிறவர்களாய் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாள் தாழ்வு ஏற்படும். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்து கொள்வது என்பது இன்றைக்கு அநேகர் விரும்பாத ஒன்று. நான் ஏன் இறங்கி போக வேண்டும்? நான் ஏன் தாழ்மையோடு இருக்கணும்? எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு எல்லாம் இருக்கிறது, கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்தார் என்று அவைகளை கொண்டு தேவனையும் சில நேரங்களில் மறைக்கிறவர்களாயும் தேவனையும் தாழ்த்தி பேசுகிறவர்களாயும் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்று. ஆனால் தேவ பிள்ளைகளை ஒன்று கவனிக்க வேண்டும். தம்மை தாமே ஒருவன் பெருமையோடு உயர்த்தி பேசிக் கொள்வானே ஆனால் வேதம் சொல்லுகிறபடி அவன் தாழ்த்தப்படுவான் என்று நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் ஒரு சம்பவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். இது சம்பந்தமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலைகளில் எப்படி இருக்க வேண்டும் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த நல்ல ஒரு உவமை இதுல வாசிக்கிறோம். ஒருவன் உன்னை விருந்துக்கு அழைக்கும் பொழுது, அழைக்கப்பட்ட அந்த விருந்துக்கு நீ போகும் பொழுது முதன்மையான இடங்களை தெரிந்து கொள்ளாதே என்று சொல்லுகிறார். முதன்மையான இடத்தில் போய் அமராதே, மேலான நிலையை வாஞ்சிக்காதே, விரும்பாதே. நேர போய் பெரிய இடம், உயர்ந்த இடம், கனத்திற்குரிய இடத்துல போய் நீ அமர வேண்டாம், உட்கார வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒருவேளை உங்களை காட்டிலும் சற்று கனத்திற்குரியவர்கள் அழைக்கப்பட்டிருந்தால் அந்த இருக்கைகள் அவர்களுக்குரியவைகளாக கூட இருக்கலாம்.
நாம் நேரே சென்று அங்கு அமரும் பொழுது, அங்கு உட்காரும் பொழுது, அந்த திருமணத்திற்கு நம்மை அழைத்தவர்கள் நம்மிடத்தில் வந்து, அன்பு சகோதரனே, இந்த இடம் உமக்கானது அல்ல, இது உண்மையும் மேலான உங்களை காட்டிலும் பெரியவர்கள் அமர்வதற்காக நாங்கள் இப்படி ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆமென். நீ எழுந்திருச்சு பின்னாடி உங்களுக்காக போடப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு போ என்று சொல்லும் பொழுது அது நமக்கு வெட்கத்தை உண்டாகும் அல்லவா, நமக்கு வெட்கத்தை உண்டாக்கும் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு உண்மை இது. பிரியமானதோட பிள்ளைகளே, நமக்கு நாமே சில நேரங்களில் பெரிய இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கு போய் உட்காரும் பொழுது, அல்லது அந்த விசேஷத்தை ஒழுங்கு செய்தவர்கள், அந்த காரியங்கள், அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்தவர்கள் நம்மை எழுப்பி நமக்கான இடம், அது எங்கேயோ ஒரு தனிமையான ஒரு இடமா இருக்கலாம், அது பின்னாக கூட இருக்கலாம், தாழ்வான ஒரு இடத்துல கூட இருக்கலாம். அதை நாம் அறியாமல் நாம் ஏதோ ஒரு விசேஷித்தவர்கள் என்று எண்ணி, என்னை காட்டிலும் வேறு எவர் பெரியவர்களா இருக்க முடியும் என்று எண்ணி, நானும் ஒரு விசேஷித்தவன், நானும் ஒரு பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், நானும் ஒரு கனத்திற்குரியவன் என்று சொல்லி நமக்கு நாமவே சொல்லி திரிந்து இப்பேற்பட்ட இடங்களை நாம் நாடும் பொழுது, உயர்வுகளை நாடும் பொழுது, நாம் இப்படிப்பட்ட ஒரு வெட்கத்திற்கும் அவமானத்திற்குள்ளாக்கப்படுகிறவர்களாய் இருப்போம். வேதம் சொல்லுகிறவர், ஆமென், உன்னை அழைக்கிறவன் உன்னிலும் பெரியவர்கள் வருவதைக் கண்டு நீ எழுந்திரு, உனக்கான இடத்திற்கு போ என்று சொல்லி நம்மை அங்கே இடத்தை மாற்றி உட்கார வைக்கும் பொழுது அது நமக்கு லட்சியா இருக்கும், அது கனவீனமாய் இருக்கும் அல்லவா பிரியமானதோட பிள்ளைகளே. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீ உயர்த்தாதே. அந்த விசேஷத்திற்கு உன்னை அழைத்தவன், அந்த விருந்துக்கு உங்களை அழைத்தவன், அவர் வந்து உங்களை அழைத்து மேலே உட்காரு, இந்த இடத்துல நீங்களும் உட்காரலாம், மேலே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த உயர்வான இடத்திற்கு அவர்களாக நம்ம அழைத்து கொண்டு போய் அமர வைக்கும் பொழுது, பிரியமான தேவ ஜனமே, அது மகிமையுள்ளதா இருக்கும், மகிமையாய் இருக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது, மேலான இடத்திற்கு வந்து அமரும் என்று சொல்லும் பொழுது, நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆமென், அந்த வந்து அத்தனை பந்திருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு கனம் உண்டாயிருக்கும் அல்லவா. இது எத்தனை உண்மை. ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அநேக நேரங்களில் நாம் உயர்வுகளை நாடி, மேலான இடங்களை நாடி, அவைகளிலே ஆமென் அமருவதற்கும் அங்கே அந்த நிலைக்கு செல்வதற்கும் ஆமென் அதிகமாக ஆசையுள்ளவர்களாகவும் நாம் பிரியப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நல்லது, நம்மை உயர்த்துவதே தேவனுடைய நோக்கம், நம்மை மேன்மையாக வைப்பதே கடவுளுடைய எண்ணம், நாம் மேலாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆசை. ஆண்டவர் சொன்னார், நீ வாளாகாமல் தலையாயிருப்பாய், நீ தலையாவா என்று சொன்னார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொன்னார். நிச்சயமாகவே நம் தேவன் நம்மை மேலாக வைத்து உயர்வாக வைத்து அவர் மகிமையாக நம்மை ஆசீர்வாதமான நிலையில ஆமென் பார்க்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்த வேண்டும், சமுதாயத்திலே தாழ்த்த வேண்டும். தேவன் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். நம்முடைய மனசு இடம் கொடுக்காது. நம்முடைய பணபலம், படைபலம், நம்முடைய பின்னணி, அந்த அரசியல் பின்னணி போன்றவைகள் தாழ்ந்து போவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கா. ஒருவேளை அந்த பந்தியில நம்மை மாற்றி அமர்த்தினால், மாற்றி உட்கார வைத்தால், நாம் உடனே கோபித்து கொண்டு அந்த இடத்தை விட்டே கடந்து போகிறவர்களாயும் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடி தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, நீ ஒருபோதும் உன்னை குறித்து உயர்வாய் பேசாத, உயர்வாய் நடக்காத, உயர்வாய் வாழாத, உன்னை தாழ்த்திக்கொள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராய் வாழ்ந்தார். அவர் உயர்ந்த தெய்வமாயிருந்தும் சர்வ வல்லமை படைத்த தேவகுமாரனாய் இருந்தும் இந்த பூமியில வாழும் நாட்களிலே அவர் சாந்தமாய் வாழ்ந்தார், சாந்த ஸ்வரூபியாய் வாழ்ந்தார். ஆமென். அடிமையின் ரூபமாய் வாழ்ந்தார்,
அவருடைய வாழ்க்கையில தாழ்மையை நம்மால பார்க்க முடியும். பிரியமானதோட பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மற்றொரு இடத்திலே தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அவரை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். பார்த்தீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்குள்ள ஒரு தாழ்மை, அவர்களுக்குள்ள ஒரு எளிமை, அவர்களுக்குள்ள ஒரு விட்டு கொடுக்கின்ற சுபாவம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல ஒரு பிராக்டிக்கலாகவே கர்த்தர் அங்க செய்து காட்டுகிறதை பார்க்கிறோம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்களுக்கு நடுவிலே நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அவரை சுற்றி இருக்கிறதான போதகத்தை கேட்க வந்தவர்களுக்காக நடுவிலே அந்த குழந்தையை நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளை, நிறுத்தி ஆட சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பிரவேசிக்க வேண்டும், பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். சிறு பிள்ளைகளுடைய சுபாவத்தில் அதிகமாக நாம் காணப்படுகிறது, கொஞ்ச நேரம் சண்டையிட்டாலும் கூட மீண்டும் அவர்கள் ஒன்றாயிருப்பார்கள். குழந்தைகள் உடனே மறந்து விடுவார்கள், சில விஷயங்களை அவர்கள் விட்டு கொடுப்பார்கள். பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கும். நான் சிறு பிள்ளை, நான் எளிமையமானவன், நான் சிறியவன், அந்த ஒரு எண்ணத்தோடு சமுதாயத்தில் எந்த விதத்திலும் தன்னைத்தானே புகழாது, பெருமைகள் பேசாது. எனக்கு மேலானவர் ஒருவர் உண்டு, எனக்கு மேலான சகோதரர்கள் உண்டு, எனக்கு மேலான தகப்பன்மார்கள் உண்டு, அவர்கள் மேன்மைப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி எப்படி சிறியவர்களாகவே அவர்கள் நடந்து கொள்வார்களோ அது போலவே இந்த சமுதாயத்தில் நாம் எவ்வளவு முதிர்ந்தவர்களா இருந்தாலும், வயதிலே பெரியவர்களானாலும், சமுதாயத்திலே செல்வாக்குடையவர்களானாலும், பணக்காரர்களாக இருந்தாலும் கூட நாம் சிறு பிள்ளைகளைப் போல சுபாவம் கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வாய்ப்பு தேவனால் அருளப்படுமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்குள்ளே அந்த பிள்ளைகளைப் போல ஒரு மாற்றம் வேண்டும். இந்த பிள்ளைகளைப் போல தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்களாய் அப்பேற்பட்டவர் பரலோகத்திலே பெரியவர்களாய் இருப்பார்களாம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திலே நல்ல ஒரு உயர்ந்த நிலையை தேவன் நமக்காக கட்டளிடுவார். இந்த பூமியில நம்மை தாழ்த்த வேண்டும், தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன? ஆமென், நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்மையோடு காணப்பட வேண்டும். நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு, நம்மை நாமே போஸ்ட் பண்ணக்கூடாதபடிக்கு, பெருமையாய் பேசாதபடிக்கு. சிலருக்கு வாய்களை திறந்தா நாங்க அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க, எங்க படிப்பு என்ன, எங்கள் ஜாதி என்ன, எங்க மதம் என்ன, எங்களுடைய பின்னணி என்ன, எங்களுக்கு அது என்ன, இது என்ன என்று அதை குறித்து பெருமைகளை பேசுவார்கள். ஆமென், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். நாம் எதை குறித்தும் பெருமை பேச வேண்டாம். இந்த பூமியிலே உள்ளளவும் மனிதர்களாக பூமியில வாழும் வரைக்கும் யாவரோடும் சமாதானமாக, யாவரோடும் அன்போடு பழகுவோமாக, எல்லோரையும் நேசிப்போமாக, எல்லோரும் ஒருவரில் ஒருவர் மேன்மையாக எண்ண கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களை நாம் மேன்மையாக எண்ண கடவோம். நம்மை காட்டிலும் இவர்கள் விசேஷித்தவர்கள், இவர்கள் படித்தவர்கள், இவர்கள் ஞானிகள், இவர்கள் வசதி படைத்தவர்கள், இவர்கள் கனத்திற்குரியவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை நாம் மேன்மையாய் நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றவர்களை மேன்மையாக வைத்து ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேறொரு ஊமையையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறதை குறித்து வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களிலே ஒரு சம்பவத்தையும் கர்த்தர் இங்கு நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார்.
2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். கர்த்தர் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதற்கு இது வேறொரு உவமையாக காணப்படுகிறது. பிரியமானதோட பிள்ளைகளே, அன்றியும் ஒரு 2 சகோதரர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படியாய் சென்றார்களாம். 2 மனிதர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றார்கள். அவர்களில் ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பரிசேயன் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, தேவரீர், நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல, பாருங்க, மற்றவர்களை கம்பேர் பண்ணி பேசுகிறதை பார்க்கிறோம். மற்றவர்களை போல ஆமென் இல்லாமல், மற்ற மனுஷனை போல அல்லாமல், இதோ இந்த ஆயக்காரனை போலவும் என்று சொல்லி பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்ற அவனிலும் சற்று எளியவனாகிய, ஆமென், தாழ்ந்தவனாகிய அந்த ஆயக்காரனை குறித்து குற்றப்படுத்தி பேசுவதை பார்க்கிறோம். இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தன்னுடைய காரியங்களை பெருமைகளோடு பேசுகிறார். நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? வாரத்தில் 2 நாள், வாரத்திற்கு 2 தரம் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகத்தை செலுத்தி வருகிறேன். உங்களுக்கு இருக்கு, நீ கொடுக்கிற. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நீ கொடுக்கிற இல்லையா? அதுக்காக மற்றவர்கள் கொடுக்க முடியாதவர்களையும் இயலாதவர்களையும் நாம் ஒருபோதும் பரியாசத்தோடு பார்க்க கூடாது. தேவன் உன்னை வைத்திருக்கிற நிலையிலே தேவனுக்கு சாட்சியாயிருப்பது நல்லது. அது சந்தோஷமான ஒரு செய்தி. மெய்யாகவே தேவன் நம்மை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அந்த நிலைக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுக்காக இல்லாதவர்களை சுட்டி காட்டி நம்மிலும் தாழ்ந்தவர்களை, எளிமையானவர்களை, ஏழைகளை, ஆமென், இதோ இந்த படிக்காதவனை போல, வீடு வசதி இல்லாதவனை போல, இந்த ஒன்றுமில்லாதவனை போல என்று சொல்லி எவரையும் நாம் என்ன செய்யக்கூடாது? மட்டமாய் பேசவே கூடாது. ஆனா இங்கே அந்த பரிசேயன் அப்படி ஜெபிக்கிறான். இது நிமித்தமாக தேவன் நியாயம் தீர்க்கிறதை பார்க்கிறோம். இந்த நிலையில தன்னை நீதிமானாக காட்ட விரும்பின அந்த பரிசேயன் தேவனுடைய சமூகத்தில் ஆகாதவனாய் தள்ளப்பட்டான். அவன் அல்ல, இவனே என்று சொல்லி கர்த்தர் ஆயக்காரனை நீதிமானாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 பேர் வந்தாலும் கூட தன்னைத்தானே போற்றி கொண்டிருந்தவன், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தவன் கடைசியில தேவனுடைய பார்வையிலே கர்த்தராலே அவன் ஆகாதவனாக, தாழ்த்தப்பட்டவனாக, தரைக்குறைவாக பார்க்கப்பட்டவனாக, தன்னிடத்தில் எந்த விதமான மேன்மைகள் அற்றவனாய் தேவ சந்நிதியில் காணப்பட்டவனாய் அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் வெறுமையாக வந்து தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தி, தன்னை ஒரு பாவியாகவும் நீசனாகவும், தேவனுடைய பார்வையில நான் ஒன்றுமில்லை, ஒரு ஆயக்காரன். ஆயக்காரன் என்றால் டாக்ஸ் கலெக்டர் தான், வரி வசூலிக்கிறவர். தனக்கு இருக்கு, பணம் இருக்கு, எவ்வளோ படைபலம் இருந்திருக்கும். ஆனாலும் அது எல்லாம் கூட மனிதர்களுக்கு முன்பாகவோ ஆலயத்திலேயோ அது பெருமையாய் பேச விரும்பல. தன்னுடைய உண்மையான நிலையை சொல்லுகிறான். நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு கோடீஸ்வரன் என்று சொல்லல, நான் பணக்காரன் என்று சொல்லல. இத்தனை முறை தசமபாகம் கொடுக்கிறேன் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அவ்வளவு வருமானம் இருக்கு என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, இருக்கட்டும். உன் வருமானத்தை கொண்டு கர்த்தரை கனம் பண்ணு. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கேற்ற காரியங்களை செய். தேவனுக்கு மகிமையாக வாழு, அது நல்லது. ஆனால் மற்றவர்களை, இல்லாதவர்களை,
நாம் எந்த விதத்திலும் தாழ்வாக பார்க்க கூடாது, பேசவும் கூடாது. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்கே அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினதுனால நீதிமானாக எண்ணப்பட்டு தேவனால் மேன்மையாய் பார்க்கப்பட்டு ஆசீர்வாதமாய் திரும்பி போனான் என்று வாசிக்கிறோம். நாமும் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் சமுதாயத்தில் சுற்றி திரியும் பொழுதும் நம்மை நாமே என்னவென்று நாம் சொல்லி திரிகிறோம். நம்மை யார் என்று தேவனுக்கு முன்பாக அடையாளம் காட்டுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் ஆண்டவரிடத்தில் நாம் சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகா பரிசுத்த தெய்வம், உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டாலும் கூட இந்த பூமியில வாழும் பொழுது எளிமையான முறையில, தாழ்ந்த நிலையில, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக நம் எல்லோருக்கும் அவர் நல்ல ஒரு அடிச்சுவடுகளை வைத்து சென்றார். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தேவன் அவரை கைவிடவில்லை. இன்றைக்கு உன்னதங்கள் வாசம் பண்ணுகிற பிதாவுடைய வலது பாசத்தில் அமர்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையை ஆமேன் பிதாவினால் பெற்றதை வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் வாசிக்கும் பொழுது தானியேலின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் அங்கு ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம், அரசனை குறித்து வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20-21. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்ப்பத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பார்த்தீர்களா, எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு மிகப்பெரிய வல்லரசன் நேபுகாத்நேசர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசன், அந்நாட்களிலே பாபிலோன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த மாபெரும் வல்லரசன், அந்த பாபிலோன் நகரத்தை அவ்வளவு அழகாக ஸ்மார்ட் சிட்டியாக தொங்கும் தோட்டங்களை எல்லாம் உருவாக்கினவர். அந்த நகரத்தையே ஒரு முன்மாதிரியான, மற்ற நாடுகளுக்கும் முன்மாதிரியான ஒரு நகரமாக மாற்றினவர் அவர். ஆனால் தனக்குள்ள ஒரு பெருமை வந்தது. அவள் என்ன சொல்லுறா, இது நான் கட்டின பாபிலோன், இது நான் கட்டின பாபிலோன், என்னுடைய பேர் பிரஸ்தாபத்திற்கென்று, என்னுடைய மகிமைக்கென்று நான் கட்டினேன். என் செல்வத்தினால், என் பலத்தினாலே, என்னுடைய எல்லா திறமைகளாலே நான் 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 என்று சொல்லி தன்னை மகிமைப்படுத்தி உயர்த்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவன் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். தேவனால் தள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மகிமை அவரை விட்டு விலகி போயிற்று, அகன்று போயிற்று. அது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில அவர் மனுஷனின் நின்று தள்ளப்பட்டதுனால, அந்த சிங்காசனத்திலிருந்து உயரமான ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டதுனால அவனுடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோடு கூட சஞ்சரித்தார். மட்டுமல்ல, உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக வைக்கிறார் என்று நாம் வசனத்தில் பார்க்கிறபடி தேவன் அவனை தள்ளிவிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, அவனுடைய உடலை பார்க்கும் பொழுது அவன் அதை உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்த்தாராம். நான் தள்ளப்பட்டேன் என்று உணரும் மட்டும் என்னுடைய பெருமையினாலே, என்னுடைய கர்வத்தினாலே, ஆமே நான் 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 என்று தேவனுக்கு மேலான ஒரு மகிமை அவன் எதிர்பார்த்ததுனால பெற ஆரம்பித்ததுனால அவன் தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அன்று சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். வேதத்தில் அநேக ராஜாக்களை குறித்து வாசிக்கும் பொழுது ஒருவரை தள்ளி இன்னொருவரை ஏற்படுத்துகிற தேவன். அந்நாட்களில் இது தேவனுடைய செயல். வேதம் சொல்லுகிறபடி எவனை மேன்மைப்படுத்தவும் தாழ்த்தவும்
அவருக்கு லேசான காரியம் அவராலே கூடும். ஆம் பிரியமான தேவ ஜனமே, பெருமைகளாலே தள்ளப்பட்டவர்கள், விழுந்து போனவர்கள். பெருமை அகந்தையானது. வேதம் சொல்கிறது விழுதலுக்கு முன்னானது அகந்தை. ஆமென். நாம் விழுந்து போக போறோம் என்பது அது வெளிப்படுத்தும். ஒரு மனுஷனுக்குள் அகந்தை, பெருமை வந்துவிட்டாலே போதும், அவன் விழுந்து போகிறான் என்பது பொருள். அலங்காரமான த குளோரியஸ் சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ், பயங்கரமான உலகத்திலேயே கோடீஸ்வர நாடாய் கருதப்பட்ட கோடீஸ்வரர்கள் வாழ்ந்த இடமாகிய பெரிய பெரிய பேர் புகழ் பெற்ற நட்சத்திரங்கள் அங்கே வாழ்ந்தார்களாம். அந்த ஹாலிவுட் என்று சொல்லக்கூடிய இடத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம். ஆனால் தீக்கரை ஆயிற்று. ஒன்றுமில்லாமல் இவர்கள் இன்றைக்கு ஒரு பிரெட்டுக்காக, ஒரு ரொட்டிக்காக கையேந்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆடி ஆட்டம் என்ன, அவர்கள் பாடிய பாட்டு என்ன. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் உயர்ந்த நிலையிலே தேவன் நம்மை வைக்கும் பொழுது, மேன்மையான நிலைக்கு கொண்டு போகும் பொழுது, அந்த நிலைகளிலே தேவன் மகிமைப்படும்படியாய் நாம் ஏதாவது செய்யணும். தேவனுக்கு மகிமையாய் வாழணும். இது நான் சம்பாதித்தது, என்னாலே ஆனது என்ற பெருமை, அகந்தை நாம் கொண்டிராதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமாக. நம்மை தாமே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், தம்மை தாமே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யாரா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் பெருமைக்கு இடம் கொடுக்காத எச்சரிக்கையா இருப்போம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வாசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் தாயாராக மரியாளை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது, அந்த மரியாள் சொன்ன வார்த்தை லூக்கா 1ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனங்களிலே, தேவ தூதன் அந்த மகளை சந்தித்து தனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறதை குறித்து பேசும் பொழுது, இயேசுநாதரை இரட்சகரை பூமியிலே அவர் மூலமாக கொடுக்கிறார் என்பதை அறிவித்த பொழுது, அந்த தாயார் சொன்ன வார்த்தையை வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அருமையான இயேசுவின் தாயாராகிய மரியாள் இன்றைய உலகமே போற்றக்கூடிய ஒரு தாயாராக மாறுகிறதை பார்க்கிறோம். வேதத்துல வாசிக்கும் பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இதோ இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்ததுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. மரியாளுடைய தாழ்மையை நோக்கி பார்த்த தேவன் உலக இரட்சகரை அவர் மூலமாய் கொடுத்து உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு அந்த சகோதரியை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மெய்யாகவே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துவோமோ அவ்வளவு தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகுவோம், உயர்வோம், தேவனுடைய மகிமை பெற்றுக் கொள்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தம்மை தாமே போற்றினவர்கள், புகழ்ந்தவர்கள், பெருமை பாராட்டியவர்கள் தள்ளப்பட்டு புள்ளை மேய்ந்தவர்களாயிருந்தார்கள். ஒரு சகோதரி தன்னை தாழ்த்தி தாழ்மையை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தினதுனால தேவனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இரட்சகரை ஒரு மகனாக பெற்றுக்கொண்டார், பாக்கியவதியாய் காணப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆமென், அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருப்போமாக, தாழ்ந்து இருப்போமாக. தேவன் நிச்சயமாகவே தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிற தேவன், தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன். நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆகாதென்று தள்ளின கல்லை தேவன் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவதை போல தேவன் நம்மையும் உயர்த்துவார். நாம் தேவனுடைய பார்வையில அருமையானவர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருபோதும் நாம் எதை குறித்தும், நம்முடைய தாழ்வை குறித்தும் நாம் ஒருபோதும் கலங்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஒருவேளை தேவன் உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருந்தால், தேவன் உன்னை பெரிய, ஆமென், உங்களை தேவன் ஒரு உயர்வான நிலையில் வைத்திருந்தால், தேவனுக்கு மகிமையாய் வாழுங்கள், மற்றபடி பெருமைகளோடு வாழாதிருங்கள்.
நம்மை தாழ்த்துவோம், தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு துணை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.